இங்க வருவாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அல்லது திமுக வேட்பாளரை பார்த்து கேட்கணும். டிடிவி அன்னைக்கு வந்தாரு, எங்க வெற்றி வேட்பாளர் கம்பீரமாக உங்களிடம் வாக்கு கேட்டு வருகின்ற தாமரை சின்னத்திலே வெற்றி பெற போகின்ற ஜான் பாண்டியன் அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் மோடி ஐயா இருக்கிறார். உங்களுக்கு யாருங்க பிரதம வேட்பாளர்? இந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் தானே. யாருங்க பிரதமர் கேளுங்க. ஸ்டாலின் ஆக போறாரான்னு கேளுங்க, இல்ல உதயநிதி ஆக போறாரான்னு சொல்லுங்க, இல்ல பக்கத்து தொழில போட்டு இருக்கிறாங்களே கனிமொழி அம்மா ஆக போறாங்களான்னு கேளுங்க, இல்ல அவங்க வீட்டுல ஒரு பையன் பேர இருக்காங்களே உதயநிதி, ஏகப்பட்ட நிதி இருக்காதா, இல்ல அவங்க மாப்பிள்ள சபரீசனா? ஏன்னா அவங்க வீட்டை தாண்டி யாரையும் விட மாட்டாங்க, அதுக்காக சொன்னேன். அதே மாதிரி ரெட்டையில தூக்கிட்டு ஈனி இழுச்சிட்டு வருவார் பழனிசாமி. புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சென்றம். துரோகத்துக்கு எதிராக புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தின் வெற்றி சின்னம் இரட்டை இலை சின்னம். எந்த கட்சி துரோகத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்டதோ அந்த கட்சி இன்றைக்கு காலத்தின் கொடுமை. துரோகத்தாலே ஒருவர் கையகப்படுத்தி வைத்திருக்கிறார். உண்மையா இல்லையா? அங்க பாவம் அப்பாவி தொண்டர்கள் ரெட்டையில இருக்கு, அதிமுக பேர் இருக்கிறதுக்காக சில பேரும் வருமானம் வருதுன்னு சில பேரும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வேட்பாளரும் பழனிசாமி ஓட்டு கேட்க வந்தாரா? வந்தா கேளுங்க, அண்ணா பழனிசாமி நீங்க பிரதமர் ஆக போறீங்களா அப்படின்னு கேளுங்க. யாரு உங்க வேட்பாளர்? நீங்க அதிகபட்சம் 40 தொகுதியில இருந்து 40 தொகுதியில வெற்றியே பெற முடியாது, ஒன்ன கூட ஜெயிக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு ராமாயணத்தை எழுதுறது யாருன்னு கூட தெரியல, இந்தியாவோட வரைபடம் எப்படி இருக்குன்னு தெரியல, இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, எவ்வளவு மக்கள் தொகை இருக்குன்னு தெரியுமா? ஏதோ குருட்ட விஷயத்துல சின்னம்மா செய்த இதனால நீங்க முதலமைச்சராகி 4 வருஷம் இருந்தீங்க. இன்றைக்கு ரெட்டையிலையை காட்டி நீங்க ஏமாற்ற முடியாது. ஏற்கனவே 2019 ரெட்டையில இருந்து ஆளுங்கட்சியா இருந்து ஆட்சி அதிகாரம் இருந்து பெரிய கூட்டணி இருந்தோம். அங்க தேனியில நான் போட்டியிடுற தொகுதியில ஒண்டிதான் நமது அருமை சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் வெற்றி பெற்றார். எவ்வளவு 1000 கோடி செலவு பண்ணாங்கன்னு தெரியும். சட்டமன்ற பொது தேர்தலில் பழனிசாமி என்னமோ தலைகீழ என்ன பார்த்தாரு. தொகுதிக்கு 100 கோடிங்கிறது குறைச்ச. உண்மையா இல்லையா? ஒன்னும் கதைக்காகல. அதுக்கப்புறம் நகராட்சி தேர்தலில் ஒன்னும் முடியல. இப்ப பாராளுமன்ற தேர்தலில் வந்திருக்காங்களாம் தனித்து பெரிய கூட்டணியா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.